அனைவருக்கும் வணக்கம். 9/12/2024 டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி. இன்றைய பஞ்சாங்கம் பார்க்கலாம். சூரிய உதயம் காலையில் 6 மணி 18 நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. திதி இன்று அதிகாலை 4 மணி 16 நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி திதி. அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 10 நிமிஷம் வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம். அதற்கு பிறகு உத்திராட்டாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் மதியம் 1 மணி 9 நிமிஷத்துக்கு பிறகு சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. நாம யோகம் இன்று அதிகாலை 2 மணி 55 நிமிஷம் வரைக்கும் வஜ்ரம் நாம யோகம். அதற்கு பிறகு இரவு 11 மணி 55 நிமிஷம் வரைக்கும் சித்தி யோகம். அதற்கு பிறகு வியாதிபாதம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று அதிகாலை 4 மணி 15 நிமிஷம் வரைக்கும் பவகரணம். பிறகு பிற்பகல் 3 மணி 55 நிமிஷம் வரைக்கும் பாலவகரணம். அதற்கு பிறகு கவளவகரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1 மணி 10 நிமிஷம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு மகா நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலையில் 9 மணி 15 நிமிஷத்துலேருந்து 10 மணி 15 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4 மணி 45 நிமிஷத்துலேருந்து 5 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 45 நிமிஷத்துலேருந்து 2 மணி 45 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. இரவு 7 மணி 30 நிமிஷத்துலேருந்து 8 மணி 30 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. ஓரை காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரை சந்திரன் வரை, 7 மணிலேருந்து 8 மணி வரை சனி வரை, 8 மணிலேருந்து 9 மணி வரை குரு வரை, 9 மணிலேருந்து 10 மணி வரை செவ்வாய் வரை, 10 மணிலேருந்து 11 மணி வரை சூரியன் வரை, 11 மணிலேருந்து 12 மணி வரை சுக்கிரன் வரை, மதியம் 12 மணிலேருந்து 1 மணி வரை புதன் வரை, 1 மணிலேருந்து 2 மணி வரை சந்திரன் வரை, 2 மணிலேருந்து 3 மணி வரை சனி வரை, சாயந்தரம் 3 மணிலேருந்து 4 மணி வரை குரு வரை, 4 மணிலேருந்து 5 மணி வரை செவ்வாய் வரை, 5 மணிலேருந்து 6 மணி வரை சூரியன் வரை. ராகு காலம் காலையில் 7 மணி 30 நிமிஷத்துலேருந்து 9 மணி வரை இருக்குது. குளிகை காலம் மதியம் 1 மணி 30 நிமிஷத்துலேருந்து 3 மணி வரை இருக்குது. யமகண்டம் காலையில் 10 மணி 30 நிமிஷத்துலேருந்து மதியம் 12 மணி வரை இருக்குது. சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். கிழக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினைத்து நீங்கள் சாப்பிட்டு போனீங்கன்னா போகிற காரியம் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையும். சந்திராஷ்டமம் மதியம் வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இருக்குது. அதற்கு பிறகு மக நட்சத்திரம் இருக்குது. அப்போ ஆயில்யம் மகம் 2 பேருமே 2 நட்சத்திரக்காரங்களுமே என்ன பண்ணலாம், கொஞ்சம் தயிர் எடுத்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் சாப்பிட்டுட்டு போகிறது சந்திராஷ்டமத்தை வீணான பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கடவுள் வழிபாடு திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவ வழிபாடு பண்ணலாம். சிவ வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் அதீத நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாகனங்களை பழுது பார்க்குறதுக்கு நல்ல நாள். அதே மாதிரி நமக்கு மருத்துவ பணிகளை பார்க்குறதுக்கும் மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, அதாவது ஒரு டாக்டரை சந்திக்கக்கூடிய இது நம்மளோட உடம்பு சரியில்லை அப்படின்னா நோய்க்கு மருந்து சாப்பிட்றதுக்கும் மருத்துவர்களை சந்திக்கிறதுக்கும் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான மீட்டிங்கெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. கிணறு குளங்களை தூர்வாடுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்லோகம் படிக்கிறதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாங்க. ராசி பலன் மேச ராசி. பண விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துறது நல்லது. அதே போல் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தூர தேசத்துலேருந்து நீங்கள் ஏதாவது சுப செய்தி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த தூரத்துலேருந்து நல்ல சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யாரிடமும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ரிஷிபராசி. ரிஷிபராசி பேசுறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறது. மனதில் நல்ல எண்ணங்கள் தோன்றும். பணம் சம்பாதிக்கிறதுக்கு புதுசாக ஐடியா நீங்கள் பண்ணுவீங்க. அதாவது நம்ம தொழிலை எப்படி மேம்படுத்துறது, சொந்த தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க இன்னும் என்ன செஞ்சால் நமக்கு பண வரவை நம்ம அதிகரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றிக்கிட்டே இருக்கும். அந்த எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தி நம்ம முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நினைப்பீங்க. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடம்புல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கண்களில் திடீர்னு அடிபடக்கூடிய வாய்ப்போ கண்களில் தூசி விழுகக்கூடிய வாய்ப்போ இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. எந்த ஒரு முக்கியமான காரியத்துலையும் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. பயணம் செய்ய நேரிட்டால் பயணத்தில் ரொம்ப கவனமாக பயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம உங்களுக்கு உதவி நண்பர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா அந்த நண்பர்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
கடகராசி வந்து பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகளை வந்து இனிமேல் நம்ம கட்டுப்படுத்திக்கணும், இனிமேல் எந்த ஒரு செலவும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி மனசில் வந்து நீங்கள் வந்து எண்ணங்களை வந்து வளர்த்திக்குவீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கியமான காரியத்தையும் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. சிம்ம ராசி, யோசனை செஞ்சு இன்றைக்கி வந்து வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நீண்ட நாளாக இழுத்துட்ருக்கு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் விஷயத்தெலாம் வந்து நீங்கள் யோசனை பண்ணி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருவீங்க. அதே மாதிரி யாராவது அரசாங்க அதிகாரியோட உதவி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் வந்து சொந்த தொழில்காரங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசியை வந்து வேலையில் வந்து இன்றைக்கி சுறுசுறுப்பாக மனசு ஈடுபடும். தூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அந்த பயணத்தால் வந்து உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனலாபமும் திடீரென்று ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக ஏற்படும். அதாவது நீங்கள் வந்து வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்க அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு தீர்வு வந்து நல்லதாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தினர் வந்து சப்போர்ட் செய்வாங்க. துலாம் ராசி, மனசில் வந்து ரொம்ப நம்பிக்கை, அதே மாதிரி மனசில் வந்து ஒரு நல்ல சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக வந்து இன்றைக்கி தெரியுது. வாழ்க்கை துணையோட உதவிகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். கடன் வாங்குறதையும் கடனை வந்து கொடுக்குறதையும் நீங்கள் தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது. வேலை செய்கிற இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. விருச்சிக ராசி, தொழிலில் வேலையில் இருக்க நீண்ட நாளாக வந்து உங்களுக்கு காரியங்கள் தடங்கலாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடங்கலான காரியங்கள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு வந்து போகிறதுக்கு விசா கிடைக்காம இருக்குது, ஏதாவது ஒரு இது கிடைக்காம இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருக்காவது படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இதில் வந்து எக்ஸாமுக்காக ரிசல்ட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எங்கேயாவது அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்றைக்கி வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே முக்கியமான இது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப கவனமாக எடுத்துக்கிறது, ரொம்ப கவனத்தோடு செயல்படுறது நல்லது. கொஞ்சம் உடம்புல இருக்க நோயின் சீற்றம் வந்து அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடம்பு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். யாருக்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் அதிகாரமாக ஆணவத்தோடு நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து சண்டையில் போய் முடிஞ்சிடும். அதனால் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பேசுகிறது, பேச்சில் வந்து கவனமாக இருக்கிறது நல்லது. மகர ராசி வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடங்கள் வந்து உங்களுக்கு அந்த அரசு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தடங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலும் வேலையிலையும் வந்து ரொம்ப அதிக நேரம் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து யாருக்கிட்டையும் வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் வந்து கொஞ்சம் அதிகார தோரணையோடு பேசுனீங்கன்னா அது வந்து சண்டை சச்சரவுக்கு வழிவகுத்துரும். அதனால் பேச்சில் நிதானம் தேவை. கும்பராசி, சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களோட குடும்பத்தினர்கிட்ட வந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தினர்கிட்ட ஏதாவது நீங்கள் உதவி கேட்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்பும் தெரியுது. தொழிலையும் வேலையிலையும் வந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கவனமாக அந்த மாற்றத்தை செயல்படுத்துவது நல்லது. மீனராசி, சுறுசுறுப்பாக இன்றைக்கி வேலை செய்யக்கூடிய நாளாக வந்து உங்களுக்கு தெரியுது. வேலையில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடியது, அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. சொந்த தொழில் செய்கிறவங்களும் வந்து இந்த மாதிரி மாற்றங்களை மாற்றி அமைச்சு நம்மளோட தொழிலை வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு வந்து ஏற்படும். எந்த ஒரு காரியங்களையும் வந்து அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ராசி பலனும் பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.